श्री कृष्ण श्री कृष्ण श्री कृष्ण श्री कृष्ण। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। प्रश्नोपनिषद शांति मंत्रम। ओम भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैस्तुष्टुवागुंसस्तनूभिः व्यशेमदेवहितं यदायुः। स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्ठनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु। ॐ शान्ति शान्ति शान्तिः। प्रश्नोपनिषत् रण्डावदि अध्यायं 10वदि मन्त्रम्। यदा त्वम् अभिवर्ष्यसि अथ इमाः प्राणते प्रजाः आनन्दरूपास्तिष्ठन्ति कामायान्नं भविष्यतीति। ஏதாவது ஒரு வஸ்து செழிக்கணும், செஞ்சலமா செழிக்கணும்னு சொன்னால் செழிக்காத ஒரு பொருள், ஒரு ஆதாரம் இருந்திருக்கணும். அசையாமல் நகராமல் இருக்கிற 2 ரயில் பட்டா ட்ராக் இருந்தால் தான் ரயில்ஸு ட்ரெயின் போகும். அசையாமல் இருக்கிற செழிக்காமல் இருக்கிற ரோடு இருந்தால் தான் காரெல்லாம் ஓடும். அசையாமல் செழிக்காமல் இருக்கிற ஆகாயம் இருந்தால் தான் அதில் காற்று பறக்கும், கிரகங்கள் சுற்றும், பூமி சுற்றும். எதெல்லாம் செழிக்கிறது, ஒரு எக்ஸ்பிரஷன் व्यक्तமாகிறது அப்படின்னு சொன்னால் அந்த व्यक्तமாகிற ஒரு எக்ஸ்பிரஷன் எல்லாமே, சலனம் எல்லாமே சமஷ்டியாக சொல்லும்போது ஹிரண்ய கர்ப்பா பிராணசக்தி, அந்த பிராணசக்தியுடைய ஸ்துதி தான் இங்கே நம்ம பார்த்துட்ருக்கிறோம். இந்த பிராணசக்தி ஹிரண்ய கர்ப்பத்துக்கு மற்றொரு பேரு, எதெல்லாம் செழிக்கிறதோ அது அதுக்கு பின்னாடி ஒரு சக்தி இருக்கே அனுபவம். அதனால் காமன் வேர்டு சக்தி. பிராணம்னா கூட புரியாது, சக்தின்னா எல்லாருக்கும் புரியும். அந்த சக்தி செழிக்கிறது. ஆனால் சக்தி செழிக்கிறது, சக்திக்கு பின்னாடி செழிக்காமல் இருக்கிற சிவம் இருக்கார். சிவம் இல்லாமல் சக்தி இருக்க முடியாது. அதனால் சிவன்தான் நடனம் ஆடுறாருன்னு காணப்படுறது. ஆனால் சிவர் நடனம் ஆடலை, அவருடைய சக்தி தான் நடனம் ஆடுறது. சரியா? அது ஒரு தத்துவம் புரிஞ்சுக்கிறது. எதுக்கு இதுன்னா, பிராணம் பற்றி இவ்வளவு பாராட்டி இவ்வளவு சொல்கிறோம். ஆல்மோஸ்ட் சிவத்தி சமமாக பிரம்மத்தி சமமாக சொல்கிறோமே. ஆனால் அது பிரம்மம் இல்லை, பிரம்மத்துக்கிட்ட இருக்கிற சக்தி. ஸோ அந்த பிரம்மத்துடைய சக்திக்கு இன்னொரு பேர் பிராணம்.
அப்படி பார்க்கும்போதும் இந்த 10வது ஸ்லோகத்தில் அந்த பிராணசக்தியதா, ஓ பிராணா, நீ எப்போ மழை ரூபத்தில் மேகமாக மாறி மேகத்திலிருந்து மழை ரூபத்தில் ஜலமாக கீழே கொட்டுறியோ அதே உன்னுடைய சக்தி தான். அப்படி பண்ணும்போது உன்னுடைய பிரஜர்கள், உன்னுடைய குழந்தைகளான இந்த லோகத்தில் மக்கள் எல்லாமே கூட ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, ஆனந்தப்படுவாங்க. என்ன மழை பெஞ்சதுக்கு ஆனந்தப்படணும்? தாகம், சரி, எவ்வளோ தாகம் ஜலம் குடிக்க முடியும்? குடிச்சாச்சு. அது மட்டும் போதுமா? ஜலம் இருந்ததுனால தாகத்தின் தீர்த்துனால மட்டும் உயிர் காப்பாற்ற முடியுமா? கொஞ்சம் சஸ்டெயின் பண்ணலாம் எக்ஸ்ட்ரா. ஆனால் தவிர அதுக்கு வேறு இன்னும் ஆகாரம் தேவைப்படுறது. அந்த ஆகாரம் అనేది ஃபுட். அது பூமியிலிருந்து வருது, சரியா? அந்த பூமியில் ஜலம் பூமி மேலே பட்டு பூமி அப்புறம் அதில் நிறைய செடிகள் மரங்கள் எல்லாம் அதனால சாப்பிட்டுட்டு லோகத்தில் மக்கள் எல்லாரும் ஆனந்தமாக உயிரோடு வாழுறாங்க. அதனால தான் அன்னம் கிடைக்கும் அப்படின்னு பாவிச்சு இவங்க ஆனந்தமாக இருக்கிறாங்களா? எல்லாருக்கும் சமிருத்தியாக என்ன? இப்போ ஒரு மரத்தில் எத்தனை பூ வருது பாருங்க, எத்தனை இலைகள், எத்தனை பூக்கள் ஒரு மரத்தில். அப்படி இந்த லோகத்தில் இப்போது எத்தனை சப்ளை ஆகுது பறவைகளுக்கு, மிருகங்களுக்கு, மனிதர்களுக்கு, எல்லாருக்கும். அதனால் அந்த விதத்தில் அப்போ பூமிக்கு கூட ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. அந்த பூமிக்கு பேர் மண்ணுன்றோம். அதுக்கு பல ஸ்லோகங்கள் எல்லாம் ஆல்ரெடி இருக்குது. ஆனால் இந்த மண் అనేది அது ஒரு ஸ்பெஷல். மழை பெய்யும்போது மண் நாற்றம் வரும். நம்மளா ஜலம் கொட்டிட்டா அந்த மழை காலத்தில் ஏதோ ஸ்மெல் வரும், தவிர அந்த ஸ்மெல்லு வராது. அதான் எல்லா இடத்துல மழை பெய்ஞ்சதுன்னா சுற்றி அந்த பூமியிலேருந்து இந்த வெயில் முடியும் போது எப்போ அது நடுவில் மழை வரும்போது கவனிங்க வரும். அதெல்லாமே அந்த கந்த தன்மாத்திரை பூமி. இந்த பூமிக்கு இன்னொரு பேர் மிருத்திகா. மிருத்திகான்னா மண். மிருத்திகாயேவ சத்தியம். அந்த மிருத்திகை கூட நம்ம எல்லாத்தையும் பிரார்த்திப்போம். வேதத்தில் இன்னும் கொஞ்சம் டீப்பாக போனால் சில சூக்தங்கள், பிரார்த்தனைகள் குறிப்பாக அந்த இலைக்கு துருவா கிராஸு அதுக்கு ஒரு சூக்தம், அதுக்கு ஒரு மந்திரம் இருக்கு. அப்படி சொல்லும் போது மிருத்திகா சூக்தம்னு தைத்திரோபனிஷத்து முடித்த உடனே வர மகாநாராயண உபனிஷத்தில் அதுக்கு ஒரு சூக்தம் இருக்குது. அதில் ஒரு 2 கருத்து சொல்கிறேன். ஏன்னா பிராணம் மழைன்றோம், மழை அப்புறம் பூமி மேலே வரணும். பூமி அப்போ இல்லாமல் பிராணம் மட்டும் இருந்து மழை பெஞ்சால் போதுமா என்ன? அப்போது மிருத்திகா கூட எவ்வளோ. அதனால் பொதுவாக நதிக்கரையில் குளிப்பாங்க அந்த காலத்தில். சார் எங்கள் ஊரில் நதியே இல்லை, நீ துரதிருஷ்டம். அதனால தான் இந்த நதி தீரங்களுக்குள்ளே இருக்கணுமா பட்டாத்திரி நாராயணத்தில். ஏன்னா பாகவதத்தில் சொல்லியிருக்கு 12வது ஸ்கந்தத்தில் இந்த நதி கரைகளில் பிறக்கிறவங்க எல்லாருக்கும் பக்தி சுலபமாக வருமானே நான் அந்த லிஸ்ட்டில் இருக்கேன். அதனால் எனக்கு பக்தி தான் ஆகணும். குருவாயூரப்ப ஜாகிரதை, நான் லிஸ்ட்டில் அந்த மாதிரி இருக்காது. நீ அப்படி வேகமாக பார்க்கும்போது கொஞ்சம் கண்ணாடி வச்சு நல்லா பார்த்து, அதனால் நான் அவர் சந்தோஷப்படுறாரு. நானும் இந்த நதி அந்த லிஸ்ட்டில் இருக்கிற நதி கரையில் நான் பிறந்தேன். பூர்ணா நதி கேரளத்தில். என்ன சொல்லிட்டுருக்கேன்? அந்த மிருத்திகா சூக்தத்தில் என்ன சொல்லப்பட்டதுன்னா, ரொம்ப சின்ன சூக்தந்தான், ப்ரோஸாக தான் சொல்கிறேன். ஹே மிருத்திகே, ஹே இல்லைங்க, மிருத்திகே என்ன அட்ரஸ் பண்ணும். மிருத்திகே ஹனமே பாபம் என் மயா துஷ்கிருதம் கிருதம். நான் என்னென்ன பாப்பம் செஞ்சான துஷ்காரியங்கள் பண்ணி அந்த பாப்பங்கள் எல்லாத்தையும் நீக்கு அப்படின்னு சொல்லி அந்த
நதிக்கரையில் இருக்கிற மண் எடுத்துக்கிட்டு உடம்புக்கெல்லாம் பூசிக்கிட்டு பாருங்களேன், அப்படி குளிக்கணுமா? அதனால தான் ஏதாவது ஒரு இலை தலைமையில் வச்சுக்கிட்டு ஜலம் ஊற்றிக்கிட்டா கூட இலை மரம் பூமியிலேருந்து வந்தது தானே, துளசி ஏதோ ஒன்று. அந்த மாதிரி அன்னமே பாபம் என்மையா துஷ்கிருத்தம் கிருத்தம். அப்புறம் இன்னொரு வரியில் வந்து ஏ மிருத்துக்கே தேகிமே புஷ்டிம். பாருங்க, மண்ணு நேராக சாப்பிடல, கிருஷ்ணன் மட்டும்தான் சாப்பிட முடியும். ஆனால் எல்லா குழந்தையும் எப்போ 1-2 வாட்டாவது மண் வாயில் வச்சுருக்கோம், அதுக்கு டேஸ்ட் பார்க்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டே இருக்கும். அம்மா பார்த்து கவனித்து கண்டிக்கலைன்னா, அஃப்கோர்ஸ் இந்த காலத்தில் மண் இருக்காது எங்கள் வீட்டில். அது போய் மண்ணில் பூசிக்கிட்டு முகத்துக்கு வாய்க்கு சாப்பிட்டா அதே அழகாக இருக்கு. எங்கே சான்ஸே கிடையாது. அதனால் தேகிமே புஷ்டி, அங்கே ஹனமே பாபம். ஏன்னா துவயி சர்வம் பிரதிஷ்டிதம். அப்படின்னு அர்த்தம் என்ன? இங்கே கிராஸாக எதெல்லாம் காணப்படுது, கிராஸாக காய பழம் மரம் கட்டை வீடு செங்கல் சிமெண்ட்டு வாட்டு வர, அது எல்லாமே கூட பூமியோட ஒரு ரூபந்தானே. சரி, சாப்பிட்ற எல்லா ஆகார பதார்த்தங்களுக்குள்ளேயும் இந்த பூமியில் நிறைய கொடுக்குற நீ. தங்கம் அங்கிருந்தா வருது, வெள்ளி அப்படி ஒன்று கிட்ட வருது, எல்லாம் மெட்டல். அதனால் நீ சர்வத்திலையும் பிரதிஷ்டமாயிருக்கிற. அதனால் நீ எனக்கு வந்து நான் ஒன்று நினச்சிக்கிட்டே எல்லாத்துலேயும் ஒன்று பார்த்துட்டே நினச்சிக்கிட்டே பிரார்த்திச்சுட்டே உபயோகப்படுத்துகிறேன். எனக்கு எல்லாத்தினாலையும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு, எனக்கு ஒரு சக்தி கொடு. பார்த்திங்களா, பாவனை இப்படி இருக்கும்போதோ எவ்வளோ மாற்றம் இருக்குது வாழ்க்கையுடைய நோக்கத்திலும். இதுக்கு பேர் த ஸ்பிரிச்சுவல் வே ஆஃப் லிவிங். இதுக்கு பேர் தான் சனாதன தார்மிக ஜீவனம். இது வேறு எங்கேயுமே கிடைக்காது. இப்போ இதெல்லாம் சொல்லிக் கொடுக்காம, இது தெரிய வைக்காம, நம்ம தெரிஞ்சோ தெரியாமையோ ஹெல்ப்லெஸ்லி குழந்தைகள் எல்லாரும் வேறு எதனா படிப்பு படிக்க வச்சுட்டு அங்கே அனுப்பிச்சு இங்கே அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படி இருக்க சூழ்நிலை. ஆனால் அட்லீஸ்ட்டு நம்ம இந்த விஷயங்களை நம்ம மனசில் வச்சுக்கிட்ட அதே போதும். அது சொல்ல முடியாத இடத்துல இப்போ நானும் ஃபீல் பண்ணுறதுனால தான் நினைக்கிறதுனால உங்களுக்கு சொல்கிறேன். நமக்கு தெரியணும் இந்த நாடு, இந்த ருஷி பரம்பரை, இந்த இடம், இந்த சனாதன தர்மம் என்ன, இது எவ்வளோ சிறந்தது. அதனால் நீங்கள் இப்படி கேட்குறீங்க, இதெல்லாம் உங்களுக்கும் ரொம்ப இன்ஸ்பிரேஷன் வரும் என்ன மாதிரி. ஆனால் நம்ம ஒன்றும் பண்ணாத மாதிரி சில செட்டப்ஸ் எல்லாம் ஆகிடுது. அதுக்கு பல காரணங்கள் குடும்பத்தில் இல்லையா. அதில் இந்த படிப்பு இல்லாத மனிதனா அப்படின்னு முதல்ல தெரியணும். என்ன வாழுவான், நல்லவன் தான் சொல்லக்கூடாது. இந்த சம்ஸ்காரம், இந்த வைதிக சம்ஸ்காரம் இது வராமல், அதனால் நீங்கள் யாரையும் மாற்ற முடியலன்னு சொல்ல முடியலன்னு பரவாயில்ல. உங்களுக்கு இந்த பாவனை இது இருந்தாவே ஓகே. ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, மேபி உங்களுக்கு பேத்தியோ பேரனோ இந்த மார்க்கத்தில் வரணும்னு பெருக்கலாம். ஏன் நீங்கள் எப்படி போய் இதில் வந்து ஈடுபடுறீங்க? உங்களுக்கு ஏன் உபனிஷத்து பகவத்கீதை பிடிக்கிறது? உங்களுக்கு தெரிஞ்சு நேராக உங்கள் அம்மா அப்பா யாரும் இது சொல்லி இது படிக்கணும், நீ அப்புறம் இது பண்ணணும் யாரும் சொல்ல, நல்லா வளர்த்திட்டாங்க. நல்ல விதமாகவே ஒரு ஃபேமிலி செட்டப்பில் வந்துட்டோம். தவிர அப்போது உங்கள் வம்சத்தில் யாரோ எந்த பாட்டியோ எந்த தாத்தாவோ அவங்க இப்படி தான் பிரார்த்தனை பண்ணி இல்லைன்னா சும்மா அப்படி வராது. அது பீஜம் எங்கே இருக்குது, அதனால் எங்கே வரும் எங்கே அது பிரகாசிக்கும்னு தெரியாது. ஸோ அதனால் நம்மளுக்கு இந்த இத்தனை விஷயம் பேசுகிறதுக்கு காரணம் இன்ட்ரடக்ஷன். இப்போ இன்னும் அந்த தாட் அது கேரி ஆன் தட்.
நம்ம வேதாந்தம் மட்டும் படித்தா பத்தாது, எங்கே இருந்தாலும் நம்ம நோக்கம் முடிஞ்ச வரைக்கும் அந்த சனாதன தார்மீக ஜீவனம்ல இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். எல்லாம் மாற்ற முடியாது. நமக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளே நம்ம எல்லாரும் வெஸ்டர்னைஸ் ஆகி போயிட்டோம். லோகமெல்லாம் அப்படி இருக்கு. அதனால் இது எங்கேயுமே இதுக்கு ஒத்தி வராத மாதிரி ரொம்ப கேப்போடு இருக்கு. ஆனால் இப்போ ஃபீல் பண்ணுவீங்க, இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம குழந்தைங்களுக்கு இன்னும் நம்ம சிலது பண்ணலையேன்னு. இப்போது என்ன முடியுமோ அது பண்ணலாம். இல்லை நீங்கள் ஒன்றும் பண்ணுறதுன்னு பண்ண வேண்டாம், சொல்ல வேண்டாம். உங்களை பார்த்து அதான் சொன்னேன், உங்கள் கிராண்ட் சில்ட்ரனும் என்ன பாட்டி இப்படி இருக்கா, என்ன தாத்தா இப்படி இருக்கான்னு அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஒரு இம்ப்ரெஷன் கொடுத்தா கூட போதுமே. சொல்லி தான் செய்யணுமா என்ன, அதுக்கு தான் சொல்கிறேன். சரியா? அதனால் அம்மா இதெல்லாம் திரும்பி வரும். அம்மா பற்றி கடைசி ஸ்லோகம் இங்கே, அதுக்கு இப்போவே ஒரு ஃபவுண்டேஷன் ஸ்டோன் போட்டு வச்சேன். சரி, இதெல்லாம் கடந்த வாரம் பார்த்தது. இப்போது 11வது மந்திரம். व्रात्यस्त्वं प्राणैकर्षिः व्रात्यस्त्वं प्राणैकर्षिः अत्ता विश्वस्य सप्ततिः विश्वस्य सत्पतिः वयमाद्यस्य दातारः पिता त्वं मातरिश्वनः. ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸ்லோகா. புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் சிரமம், சொல்லி கொடுத்தா புரியும். இங்கே கூட அந்த பிராண அதை நம்ம சேர்த்துக்கணும். ஹே பிராணா, ஓ பிராணசக்தி. இந்த 19 பேர் மறக்கக்கூடாது. யார் இந்த ஸ்துதி பண்ணுறாங்க, அந்த 19 எங்கோ இருக்காங்க. அந்த ஊரில், அந்த கோர்ட்டில், அந்த ஊரில், அந்த கட்சியில் இங்கே இருக்காங்க. அந்த 19 பேர் தான் இப்போ இங்கே பேசிகிட்ருக்காங்க. அந்த 19 பேர் தான் அங்கே உட்காந்துட்டு கேட்குறாங்க. சரியா? யாருன்னு சொல்ல மாட்டேன். 19 அவங்க என்ன எல்லாமே பிராணஸ்ய சர்வாத்மகத்வேன, அங்கே இல்லை, பிராணஸ்ய சர்வாத்மகத்வேன ஸ்துதிஹி கிரியதே. என்ன நடக்கிறது இங்கே இப்போனேது ஒரு கொட்டேஷன். பிராணத்துடைய அது சர்வத்திர அதுதான் வியக்தமாகிறது. அவ்வக்தமாக பின்னாடி என்னமோ இருக்குது. அதனால தான் கருத்து முதல்ல இன்னைக்கு அசையாமல் இருக்கிற திரை இருந்தாத, சலனமில்லாத திரை இருந்தாத சலனச்சித்திரம் அது மேலே ஓடும். சலனச்சித்திரம் தான் தெரியுமா மூவிக்கு பேர். இது அதுக்கு முன்னாடி காலத்தில் தெரியல, தமிழில் சொல்லுவாங்களே, இல்லைன்னா தமிழில் வேறு ஏதாவது வார்த்தை இருக்கலாம். சலனச்சித்திரம் அதுக்கு பேர். சினிமாவுக்கு பேர், மூவிக்கு பேர் சலனச்சித்திரம். ஆடுறதில்ல. ஸோ சர்வாத்மகத்வேன ஸ்துதிஹி கிரியத்தே. இங்கே ஹே பிராணா, பிராணசக்தி. ஸோ எப்பப்பெல்லாம் சக்தின்னு சொல்கிறோமோ சொல்லிட்டேன். சிவனும் அங்கே இருக்கிறான். அதனால தான் லலிதா சஹஸ்ரநாமத்தோடைய கடைசி மந்திரம் ஓம் சிவசக்திக்கரூபிண்யே நமஹ. என்ன வேறு வழி இல்லை. அதுக்கு முன்னாடி எத்தனையோ சொல்லி கடைசியில் சக்தி சிவம் ஒன்றும். அதனால் இப்போ இவ்வளவு பேசுகிறோம் சக்தி பற்றி. எங்கெங்கெல்லாம் உபனிஷத்துலாவது வேறு எங்காவது ஸ்துதி வருதோ அங்கே எல்லாமே ஞாபகம் வச்சுக்கணும். பின்னாடி கான்ஷியஸ்னஸ் பிரம்மம் சக்தி சிவன் இல்லாமல் சக்தி இல்லை, அதையும் மறக்கக்கூடாது. அப்படி சொல்லி இந்த முதல் துவம் விராத்தியஹ, நீ இன்னும் மேலும் அங்கெல்லாம் நிறையா சொல்லிட்டாங்க இல்லையா, அதாவது நீதா இதுன்னு அப்படி சொல்லி இங்கே நீ
ஒரு அப்யூஸ் வேர்டு உபயோகப்படுத்துகிறான். அதே பார்ப்பேன், அதை எப்படி இவ்வளோ நேரம் பாராட்டி திட்டுறாங்க. அப்யூஸ் வேர்டு நிந்த பண்ணுறான் பிராணத்தனை. என்னன்னா, நீ ஒரு சூத்ர, பிராத்தியன்னா லிட்டரலி அவுட்காஸ்ட், நீ ஒரு சூத்ர. இதென்ன வம்பு? என்ன அர்த்தம் புரிஞ்சுக்கணும். முதல்ல இங்கே கேளுங்க. விராத்தியன்னா சூத்ர. ஏன் இங்கே இது யூஸ் பண்ணதுன்னா ப்ரைஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணது. அப்படி கூட சம்ஸ்கிருதத்தில் இது இல்லை. இது பேர் நிந்தாஸ்துதி. கிருஷ்ணன் கோபிகள் இப்படியே தான் நிந்த பண்ணாங்க, ஆனால் ஸ்துதி பண்ணுறதுக்கு நிந்த பண்ணுறாங்க. இது பல எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் இருக்கும். முதல்ல இந்த விஷயம் புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நான் வேறு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இந்த நிந்தாஸ்துதின்னு இங்கிலீஷில் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். பொதுவாக பிராமணாக க்ஷத்ரியாக வைஷ்யாக த்விஜாக உச்சந்தே. சாஸ்திரம் இந்த சனாதன தர்மத்தில் பிராமணர்கள், க்ஷத்திரியர்கள், வைஷ்யர்கள் இவங்க எல்லாருமே த்விஜர்கள். அப்படின்னு அர்த்தம். எல்லாருக்கும் சம்ஸ்காரம், உபநயன சம்ஸ்காரம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கே, பண்ணிக்கக்கூடிய தகுதி இருக்கு. எக்ஸப்ட் தி சூத்ரா. இவங்க எல்லாருமே இவங்க யார்? இவங்களை அந்த சம்ஸ்காரத்தை நீ சாஸ்திரம் சொன்னபடி உபநயன சம்ஸ்காரம் பண்ணிக்கிட்டு போட்டுக்கிட்டு அதுக்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு இவங்க யாருன்னு வில்லிங்லி தே பிகம் ஸ்லேவ் டு தி சாஸ்திரா. வேணுமனே சாஸ்திரத்துக்கு அடங்கி வணங்கி இவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா வேணுமனே செல்ஃப் இம்போஸ்டு டிசிப்ளின் அன்றும் இல்லையா, அந்த மாதிரி இவங்க 3 பேருமே. அதனால பொதுவாக இந்த உபநயன சம்ஸ்காரம் பிராமணக்கண்ணா அவங்க குடும்பத்திலன்னா 5லேருந்து 7 வயசுக்குள்ளே பண்ணணும். க்ஷத்திரியர்களுக்கு 9லேருந்து 11 வயசுக்குள்ளே பண்ணணும். ஓகே, இந்த காலத்தில் கணக்கு பண்ணாதுங்க. நாளை கல்யாணம், இன்றைக்கி 34வது வயசு மாப்பிள்ளைக்கு இன்றைக்கி சும்மா பூனல் போடலைன்னு கல்யாணம் பண்ண முடியாதே. அப்படி கிடையாது. வைஷ்ய கம்யூனிட்டியில் 11 13 வயசு அந்த டைமில் அவங்களுக்கு இது பூனல் போடணும். அப்போ பண்ணி அவங்க அந்த காலத்தில் குருகுலம் இந்த மாதிரி அங்கங்கே பல ஸ்கூல்ஸ் எல்லாம் கிடையாது. எல்லா பிராமண க்ஷத்திரிய வைஷ்ய எல்லாருடைய குழந்தைகளும் ஒரு இடத்துக்கு பெரிய குருகுலங்கள் நிறைய இருந்திருக்கும். அங்கே படிக்கணும். அப்போ குழந்தைனே 7 வயசில் பாருங்க, அம்மா அப்பா வரைக்கும் செல்லமாக வளர்த்துட்டு எல்லாம் பண்ணி கண்ணா இப்படியெல்லாம் அப்படி கூப்பிட்டு அவன் அப்புறம் இப்போ டிசிப்ளின். இனிமேல் அவனை ரொம்ப டிசிப்ளினாக வளரணும். அதுக்கு பேர் தான் த்விஜன்மா. ஜன்மனா ஜாயத்தே சூத்ரா. அந்த சம்ஸ்காரம் பண்ணலை இவங்களுக்கு இவங்களும் சூத்ரர்கள் தான், விராத்தியா. அப்புறம் இப்படி த்விஜ பிறக்கும்போதே அந்த பிராமண க்ஷத்ரிய வைஷ்ய இந்த குடும்பத்தில் பிறந்து த்விஜனா பிறந்து, ஆனால் அவனுக்கு சம்ஸ்காரம் பண்ணணும். அப்படி பிறந்து அந்த சம்ஸ்காரம் பண்ணிக்காமே, உபநயனம் பண்ணிக்காமே, இல்லை பண்ணதுக்கப்புறம் அது எதுவுமே ஃபாலோ பண்ணாமே, பூனல் போட்டுக்கிறதில்லை, காயத்ரி பண்ணுறதில்லை, எது பண்ணல, எதுவுமே இல்லை, அது ஏதோ போட்டாங்க போடணும் அப்படின்னு போட்டாங்க. அப்படி யாராவது இருந்தால் ஓகே, இவங்க என்ன ஆயிடுச்சு இவங்களுக்கு தெரியுமா? அங்கே பை சாய்ஸ் தே பிகம் த ஸ்லேவ்ஸ் டு தி சாஸ்திரா. இவங்க பை சாய்ஸ் இவங்களுக்கு வேணுமனே சூத்ரர்கள் ஆயிட்டாங்க. பிறந்தது க்ஷத்ரிய பிராமண வைஷ்ய ஃபேமிலியில். பிறக்கும்போது நீ ஒரு ஃபேமிலியில் பிறப்பில்லை, இருந்து கூட அங்கே நீ எது ஃபாலோ பண்ணலை பண்ணால் கூட அது அப்புறம் ஃபாலோ பண்ணலன்னா யூ ஆர் பை சாய்ஸ் நீ சூத்ரன் ஆகிட்டுருக்கேன்னு அர்த்தம். அது பெரிய தப்பு, அது பாபம்.
இந்த வியாபாரிக் லெவலில் பேசும்போது. அப்போது யார் இந்த இவன் இப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த பிராத்தியா சூத்ரா த்விஜகா இருக்க வேண்டியவனும் இல்லாமல் இருந்தால் அன்பியூரிஃபைடு, அன்கல்ச்சர்டு, ஓகே, அசம்ஸ்கிருதவான், அசம்ஸ்காரவான். ஸோ இந்த மாதிரி சம்ஸ்காரம் இல்லாதவன் ஆயிடுவான். என்ன சார் சம்ஸ்காரம்னா வெளியில் சும்மா அது போட்டு அன்றைக்கி அது பண்ணிட்டேன், அது போட்டு அன்றைக்கி பண்ணலையே, உனக்கு தினந்தோறும் ஒரு டைம் டேபிள் கொடுத்துருவான். வாழ்க்கை டிசிப்ளினாக இருக்கும். அதர்மம் பண்ணுறதுக்கே அப்புறம் ஜாக்கிரதை இருப்பேன். அது ஞாபகப்படுத்துக்கிட்டு தான் பாப்பம் அனு சொல்லி பயம் இருக்கிறதுக்கு தான் விரிடி அந்த சந்தியாவனத்தில் அகமர்ஷண மந்திரம் சொல்லணும். அந்த கணபதி அதர்வனில் கடைசியில் படித்த மாதிரி ராத்திரி கிருதம் திவசம் பாப்பம் நாசயதி, ராத்திரி பண்ணதெல்லாம் இப்போ போகட்டும், சாயங்காலம் சந்தியாவனம் கூட பகல் எல்லாம் பண்ண பாப்பம் இப்போ போகட்டும், தினந்தோறும் அப்படி சொல்லி சொல்லி நான் ஜாகிரதை இருக்கான்னு நிஜமாக பண்ணானு இது அர்த்தம் தெரிஞ்சிருக்கணும். 3 times இந்த அகமர்ஷண மந்திரம் அதில் இருக்கு. இன்னும் கூட அங்கே ஆச்சரியம் என்னென்னா நித்ரத்தில் பண்ண பாப்பம் கூட போகட்டும் வந்துடுறாங்க. நித்ரை எப்படி பாப்பம் பண்ணுறோம் எனக்கு தெரியல. ஆனால் யாரோ எழுதி வச்சுட்டான்னு சொல்லிட்டான், அதையும் சொல்லலாமே. சொப்பனத்தில் பண்ண பாப்பம் கூடன்றான். இது தினந்தோறும் இருக்குங்க. எதுக்குன்னு இப்படி சொல்லி பாப்ப பீத்தினை உருவாக்குறதுக்கு இல்லை. நீ சம்ஸ்காரவானாக இருந்து அதில் எது பாப்பம் பண்ண வேண்டியது இருக்கு? பண்ணாமே நான் நல்ல வாழ்க்கை நடத்தலாம் இல்லையோ, அட்லீஸ்ட் அந்த ஞாபகப்படுத்திருக்கேன். அதனால சும்மா உபநயனம் சம்ஸ்காரம் இது காயத்ரின்னு தமாஷா இல்லை, எவ்வளோ டீப் சயின்ஸ் அது. இந்த சொசைட்டி சமுதாயத்தின் மக்களனை அப்படி ஒரு சம்ஸ்கிருதவான வைக்கிறது வேறு எங்கேயுமே கிடையாது இப்படிப்பட்ட ஒரு சிஸ்டம். ஸோ அதனால் என்ன சொன்ன வெளியில் ஏதோ பண்ணால் போதுமான்ன. ஆக்சுவலாக சம்ஸ்காரம் என்ன தெரியுமா, அந்த கரண சுத்தி. இது ஒரு நாள் அன்றைக்கி பண்ண விஷயம் இல்லை. பாப்டிசம் மாதிரி அங்கே அன்றைக்கி போய் ஒன்று இப்படி பண்ணி ஒன்று மற்ற மார்ச் பாப்டைஸ் பண்ணுவாங்க இல்லை, அடிக்கடிக்கு பண்ணுவாங்க அவங்க. வாரமெல்லாம் பண்ண பாப்பத்தின்னு திரும்பி அங்கே அவங்கள ஏதோ போய் உட்காந்து அந்த அவருக்கு முன்னாடி சொல்லிக்கிட்ட ஃபாதர்கிட்ட. அப்படி இல்லை, இது அந்த கரண சுத்தி. நீ தினந்தோறும் இனிமேல் உன்னோட இன்னர் ஹார்ட்னு பியூரிஃபை பண்ணுறதுக்காக யூ ஆர் கண்டினியூஸ்லி புட்டிங் த எஃபர்ட்ஸ் அண்ட் டூயிங் வில்ஃபுல்லி கான்ஷியஸ்லி. அதனால் சம்ஸ்காரம்னு அந்த கரண சுத்திக்காக தவிர பாஹ்ய சுத்திக்காக மட்டும் இல்லை. நேச்சுரலி பாஹ்ய சுத்தி ஏற்படும். இப்போ சந்தியாவந்தனம் குளிக்காமல் பண்ண மாட்டான் இல்லை. அப்போ சந்தியாவந்தனம் சூரியோதயம் ஆன உடனே ஆகிறதுக்கு முன்னாடி பண்ணணும்னா லேட்டாக எழுந்துட மாட்டான் இல்லை. இப்படி பாருங்க, அது ஆட்டோமேட்டிக்கலி அங்கே செட் ஆகுது. ஓகே, சரி, இது ஒரு அர்த்தம். இதெல்லாம் சொல்லிட்டேன். இப்போது எதுக்கு இங்கே போய் பிராணத்தனி இந்த மாதிரி கேவலப்படுத்தி என்ன இது இல்லை, இது நிந்தா ஸ்துதி. எப்படி சங்கராச்சாரியர் 2 அர்த்தம் கொடுக்குறாரு. இந்த சங்கராச்சாரியர் கொடுத்த அர்த்தத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி உடனே இப்போ உங்களுக்கு உதாரணம் சொல்கிறேன். நிந்தா ஸ்துதி என்ன நான் ஒரு 2. ஒன்று ராமாயணம் பற்றி ராமர்னை பற்றி எழுதுறார் ஒரு நல்ல கவி. எழுதும்போது பக்தர் கவி அவர் எழுதுறாரு, ராமராஜ்யத்தில் ஒரு தாத்தா கூட கிடையாது, தானம் பண்ணுறவங்களே இல்லை அப்படின்னு எழுதுறாரு. அந்த சொல்கிறதுலே இருக்கு, அங்கே தானம் பண்ணுறவங்களே இல்லை, என்ன ராமராஜ்யம் அந்த மாதிரி இருக்குல்ல, நிந்த பண்ணுற. அப்படியா, ஒருத்தரும் ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டாங்களா, அவ்வளோ கஞ்சூஸா? நாங்களே பெட்ரு. ஏன் தானம் பண்ண மாட்டாங்க தெரியுமா? தானம் வாங்கிறதுக்கு ஆள் இல்லைப்பா. அப்படி என்ன அர்த்தம்? எல்லாரும் வெல் ஆஃப். அதுக்கு பேர் தான் ராமராஜ்யம். எவ்ரிபடி இஸ் வெல் செட்டில். யாருக்கு குறை கிடையாது, பொறாமை கிடையாது, பேராசை கிடையாது, எல்லோருடைய வெல் ஆஃப்.
கம்பேரிசன் கிடையாது. அப்படின்னு என்ன அந்தக்கரண சுத்தி இருக்கு, பாஹ்யமாக எல்லாம் அமைஞ்சது. அதுக்கு பேர் ராமராஜ்யம். நம்மளும் எதிர்பார்க்குறோம், எப்போ வருதோ என்னமோ தெரில. முதல்ல கோவிலாவது கட்டு பெருசாக. குழந்தைகளுக்கு இது அப்பப்போ சின்னப்போ கதை சொன்னோம்னா பிரயோஜனம் இல்லை. இப்போ உங்களுக்கு கேட்கும்போது இப்போ மறுபடியும் இன்ஸ்பிரேஷனாக இருக்கா இல்லையா? இப்போ இது காதில் விழாமல் குழந்தைகள் அமெரிக்கா போனால், அங்கே போனால், இங்கே போனால், வேலை பண்ணிகிட்ருக்கேன், ஆன்லைன் அது இது எல்லாம் பண்ணிட்டோம். இதெல்லாம் சும்மா ஒரு கொஞ்சம் காசுக்கு தானே. இதில் ஏதாவது ப்ராக்டிஸு அவங்களுக்கு இருக்கா? அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக நம்ம அந்த 7, 8, 9 வயசில் கொடுத்திருந்தா ஸ்ட்ராங்காக கொடுக்கணுன்னா அம்மா மட்டும் பண்ணிகிட்டே இருந்தால் பத்தாது. அம்மா 75%, ஓகே, அம்மா 75, அந்த 25 அப்பா கூட அதில் இருக்கலைன்னா, ஆக்சுவலி அவனை 25 சொல்லி ரொம்ப கம்மி பண்ணக்கூடாது, 50-50 விட்டு. அது நடக்காதம்போது தான் இந்த ப்ராப்ளம். வாட் டு டூ? அது அந்த 2 பேலன்ஸ். அப்போ கவனிச்சிங்களா, பாரியா பர்த்தை எப்படிப்பட்ட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்னு அவங்களுக்கு நடுவில் மட்டும் இல்லை. எனியோ வி ஆர் டிசைடட், வி கம் டுகெதர், நம்ம சேர்ந்து தான் வாழணும். இனிமேல் நம்முடைய வாழ்க்கை நம்ம மூலமாக வர அன்னொரு குழந்தைக்கு அப்படி அதோடைய பலம் எவ்வளவோ ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுக்கு பலது தியாகம் பண்ணணும், அம்மாவும் அப்பாவும். அம்மா லெவலுக்கு அம்மா என்னென்ன தியாகம் பண்ணணும் அப்படி பண்ணிதாகணும், அப்பாவும் பண்ணி 2 பேர் சேர்ந்த உண்டு. சரி, அப்போது நிந்த ஸ்துதி தான் ராமராஜ்யத்தில் அப்படி இருக்காங்க. இன்னொருத்தர் ஒரு இடத்துல சொல்கிறாரு, கங்கை கிட்ட போயிட்டு, என்ன கங்கை நீ ரொம்ப அவிவேக்கியாக இருக்கிறேன், உனக்கு உள்ளுக்குள்ளே குடித்தவங்களை எல்லாருமே சொர்க்கத்துக்கு அனுப்புகிறேன், அப்படின்னா பாப்பமெல்லாம் நீக்கிறேன், உனக்கு விவேகமே இல்லை அப்படின்னா நிந்த பண்ணுற மாதிரி தானே. பார்த்தியா, யார் என்ன అనేది கவனிச்சிக்காம நீ ரொம்ப விஷால ஹிருதயத்தோடு அவங்க எல்லாத்தையும் பாப்பத்தை நீ எடுத்துக்கிற. அதையும் கேட்டிருக்கான் நாரதர். அங்கே முதல்ல பகீரதர் யார் கங்கை கீழே வர சொன்னால், நான் வரமாட்டேன்ப்பா அந்த பூலோகத்தில், அப்புறம் கலியுகம் வரும், அங்கே நிறைய பாப்பம் எல்லாம் பண்ணுவாங்க, அவங்க எல்லோரும் என்னை தொடுவாங்க, அந்த பாப்பம் எல்லாம் மூட்டை நான் எங்கே தூக்குவேன் எப்படி அண்ணா? அப்போது சொன்னாங்க ருஷி, அப்படி சொல்லாத்தாயி, நீ எவ்வளோ பாப்பம் உனக்கு சேர்ந்தா கூட உனக்குள்ள மகாத்மர்கள் குளிப்பாங்க, சாதுக்களும் நிறைய பேர் இருப்பாங்க, அதனால் நீ புனிதமாயிட்டே இருப்பே. பார்த்தீங்களா, இது பாகவதம் ஆரம்பத்தில் சொல்லியிருக்கோம். நாரதருடைய வாழ்க்கை பற்றி சொல்லும்போது, நதிகளை பற்றி சொல்லும்போது அங்கே நிந்தாஸ்துதி இது. சரி, இப்போ இங்கே ஒன்று இந்த சமஷ்டி பிராணம் சூக்ஷ்ம சரீரத்தில் ஒரு பாகம், சமஷ்டி பிராண சூக்ஷ்ம சரீரத்துக்கு ஹிரண்யகர்ப பேர். சங்கர் என்ன சொல்கிறாருன்னு, அந்த ஹிரண்யகர்ப பிரம்மாஜின்னு சொல்லுங்கோ, என்ன சொல்லுங்கோ, என்ன முதல் காரணம், பிரதமஜா முதல் பிறந்தவர். அப்போது என்ன முதல்ல பிறந்தவர் ஆத்யான்னு எது சொல்லணும்னா, முதல் ஃபஸ்ட்டு பிறந்ததுனால அவருக்கு உபநயனம் பண்ணணும்னு அம்மா அப்பா இருக்கணும் இல்லையோ? அவருக்கு முன்னாடி யாராவது இருந்ததானே? முன்னாடி யாராவது இருந்தால் அவங்க உபநயனம் பண்ணலாம். உபநயனம் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை, அவர் மட்டும்தான் இருக்கார். பிரதமஜா, அதனால சம்ஸ்காரம் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. ஓகே, சார் நாராயண பகவான் பண்ணக்கூடாதுன்னு கேட்காதுங்கோ. வேதாந்த கிளாஸில் பிரம்மனும் பண்ணணும், பிரம்மன் ஒன்றும் பண்ண மாட்டார், ஒன்றுக்கு லாய்க்கு இல்லை. மாயா பண்ண முடியாது, யாமாசா மாயாவும் பண்ண முடியாது, பிரம்மனும் பண்ண முடியாது. பாப்பம் பிரம்மாஜி அவருக்கு சம்ஸ்காரம் பண்ண ஹிரண்யகர்ப, அதனால உனக்கு சம்ஸ்கார ரஹிதனாக இருக்குது, அதனால ஒரு ஆத்திய. ரெண்டாவது இது இன்னும் சரியான கருத்து, ஹிரண்யகர்பஸ்ய நித்திய சம்ஸ்கிருத ஸ்வரூபத்வாத். எவர் பியூர், என்ன சுத்த நித்திய சம்ஸ்கிருத
ஸ்வரூபத்வாத். ஓகே, அப்படின்னா சுத்த சத்வ பிரதானத்வாத். சுத்த சத்வ பிரதானம் இருக்கும். அங்கே என்ன சம்ஸ்காரம் பண்ணணும், என்ன செய்யாமல் இருக்கணும். ஞானி நிலை கூட அப்படி தான். ஞானிக்கு அதான் திரும்பி எல்லாம் கைட்டு போட்டுட்டான். அதுக்கப்புறம் காயத்ரி கிடையாது, ஒன்றும் கிடையாது. பிகாஸ் அவர் எல்லாம் உபாதியெல்லாம் ட்ரான்ஸ்சென்ட் பண்ணிட்டு போயிட்டான். எவ்வளோ ஃப்ரீ பேர்ட்ஸ் ஞானி, நோ ரெஸ்ட்ரிக்ஷன். ஆனால் அவங்க லோக கல்யாணத்துக்காக, லோக மங்களத்துக்காக அந்த ஒரு மரம் எப்படி, நதிகள் எப்படியோ அப்படி சஞ்சாரம் பண்ணுவான். பரம பிரயோஜனம் ஏற்படும். ஸோ இந்த ரெண்டு காரணத்தினால அப்படின்னா ஜன்மதா விராத்தியா சூத்ரா ஸ்வபாவதா த்விஜः. ஸ்வபாவதா சுத்தः, ஆனால் ஜன்மதா அசுத்தः. ரெண்டு அங்கே இருக்கனால இது காரணம். இதை எழுதுறாரு. இப்போ பாருங்கள், உபனிஷத்து பாஷை புரிஞ்சுக்கிறதுன்னு எதுக்கு இப்படி என்ன சொல்லுதுன்னு தெரியாது. ஸோ இப்படிப்பட்ட நிந்தாஸ்துதி பண்ணி அடுத்த வார்த்தை, ஒரு வார்த்தைக்கு இவ்வளோ பேசிட்டோம், இன்னைக்கு 3 ஸ்லோகம் முடிக்கணும். ஏகர்ஷிஹி அடுத்த வார்த்தை. ஏகர்ஷிஹி, நீ ஏகர்ஷி. என்ன இந்த ஏகர்ஷி? அது பிரித்து நார்மல் பார்த்தா ஏகா ரிஷி ஏகர்ஷின்னு கூட வரும். ஆனால் அது இல்லை, ரிஷி பேர் இல்லை. இதே ஏகர்ஷியானே ஒரு அக்னிக்கு பேர். நேம் ஆஃப் த ஃபயர் யூஸ்டு பை தி அதர்வ வேத ப்ராக்டிஷனர்ஸ். இந்த அக்னி பல பேருனால பல இடத்துல பல விஷயங்களுக்கு பல விதமாக உபயோகப்படுத்தும் போது அந்தந்த அக்னிக்கு தனிப்பட்ட பேர். இது ஒரு எகெயின் கிரகஸ்தர்களுக்கு லௌகிக்க ஒரு பாயிண்ட். கிரகஸ்தர்கள் பொதுவாக கார்ஹபத்திய அக்னி கல்யாணம் பண்ணுற அன்னைக்கு, இது கூட ரொம்ப ஆச்சரியம் இந்த விஷயம். நான் இதெல்லாம் சிந்திச்சுட்டு நேற்றுலேருந்து அப்படி திங்க் பண்ணும்போது ஜஸ்ட் ஐ வென்ட் இன் டு த ட்ரெடிஷ்னல் லைஃப். அந்த எப்படி இருக்கும், இப்போ இருக்காங்க அப்படி சில பேர். இது சுற்றி இவ்வளவு ஆகிட்டு இருந்தால் கூட அந்த அவங்க ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணுறவங்க இருக்காங்க. தூரமாக இருக்காங்க, அவங்க கிராமத்தில் அங்கே ஊரில் இருக்காங்க. கார்ஹபத்திய அக்னின்னா கிரகஸ்தன வீட்டில் இந்த 3 பேர் வைஷ்ய சத்ரிய அக்னி எப்பவுமே ஜுவலிச்சுட்டே இருக்கணும். அது தீபம் ரூபంలో அக்னி, அது அணையவே அணையாது, அது இல்லாமல் இருக்கவே. அவள் ஊரில் இல்லைன்னானு என்னானான்னு இன்னொருத்தர் பக்கத்து யாரோ ஒருத்தர் அக்னி எப்பவுமே. அது எப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு அந்த அக்னின்னா, கல்யாணம் அன்னைக்கு இவனுக்கு தனியாக இவன் கிரகஸ்தன் ஆகும்போதும் அங்கே எப்படி வந்துச்சு, அவங்க அப்பா ஆல்ரெடி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிற அந்த அக்னின்னு கொண்டு வந்து தான் அன்னைக்கு அங்கே திரும்பி ஆக்சுவலாக விவாகத்தில் கூட அந்த அக்னின்னு ஜுவலிக்க செய்யணும். எப்படி என்ன பண்ணுறாங்களோ தெரியல. நல்ல ட்ரெடிஷ்னல் ஃபேமிலிஸ்ன்னு பண்ணுவாங்க. ஆனால் முதல் அப்பா கிட்டேருந்து கொண்டு வரணும், அப்புறம் இங்கேயும் இன்னொரு அக்னின்னு உருவாக்க வைக்கணும். ஸோ அது உபயோகப்படுத்தணும். இப்படி எல்லாம் இருக்கு கார்ஹபத்திய அக்னி. சப்போஸ் ஏதாவது காரணத்தினால் இந்த அக்னி அணிஞ்சு போச்சு, ஏதாவது ஊரில் நிறைய மழை பெஞ்சது, ஃப்ளட்டு வந்துச்சு, ஆகலாமில்லை. அந்த காலத்தில் இவ்வளோ ப்ரொடெக்டிவ் இல்லை. அப்படி ஆனால் கூட அவனை திரும்பி இன்னொரு கிரகஸ்தர் வீட்டில் அக்னின்னு கொண்டு வந்துக்கணும் தவிர இவனா ஏதோ பண்ணி செய்ய முடியாது. அது பேர் கார்ஹபத்திய அக்னி. இது பாருங்க கண்டினியூட்டி. நீங்கள் அப்படி யோசிச்சு பார்த்தா இட்ஸ் கம்மிங் சின் சோ மெனி ஜெனரேஷன்ஸ். இவ்வளோ அப்போ அதுக்கு எவ்வளோ ஜாக்கிரதை இருந்திருக்கணும், அதை பற்றி கவனிச்சுக்கிறதுக்கு ஆள் இருக்கணும். ஆல் ஆர் கோயிங் டு த ஆஃபீஸ், ஹவுஸ் இஸ் லாக்டு. இப்போ எல்லா வீடு அப்படி தானே, யாரும் இருக்க மாட்டாங்க. கேஸ் சிலிண்டரோட எதிர் வீட்டில் கிந்த வீட்டில் குடித்துட்டு போங்க, கீழே வீட்டில். அப்போ என்ன விளக்கு என்ன இருக்கும். கார்ஹபத்திய அக்னி இப்படி. இது உதாரணத்துக்கு நம்ம கட்டோபனிஷத்து படித்தோம். அதில் நாச்சிகேத அக்னின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களோ? அது ஒரு தனி. அது என்ன எதுக்கு என்னன்னு ஃபுல்லாக படித்து தெரிஞ்சுக்கிட்டு வேணும்னு செய்யும் போது இப்போ அந்த அக்னினி அந்த பத்தத்தில் அதுக்கு ஒரு பத்ததி இருக்கேன். ஒரு அக்னிக்கு இந்த
சந்தர்ப்பத்துக்கு அந்தந்த ஆளுக்கு அதே பிரம்மச்சாரியன்னு சொன்ன அவனுக்கு சமிதானம் அந்த அவன் அது பண்ணணும் அக்னி அந்த மாதிரி. அப்புறம் இது பெருசாக அப்படி பண்ணும்போதும் அது அப்படி அக்னி குண்டத்துடைய சைஸு ஷேப்பு எல்லாம் மாறும். அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு ஒரு பேர். சரியா? அப்போது இந்த ஏகர்ஷி அக்னி இந்த அதர்வண எதுக்கு இப்போ இங்கே எடுத்துக்கிட்டாரு அப்படின்னா, அதர்வண வேதத்துக்கு சேர்ந்த தானே இந்த உபனிஷத்து. அது மட்டும் இல்லை, எங்கள் அண்ணா தம்பி அந்த முண்டகோபனிஷத்து கூட எங்கள் பார்ட்டி தான். அதில் கூட இந்த ஏகர்ஷி அக்னி பற்றி கடைசி மந்திரம் முண்டகோபனிஷத்து கடைசி மந்திரத்தில் அங்கே வருது. அங்கே சிரோவிரதம் தலைமையில் நெருப்பு வச்சுக்கிட்டு போன முண்டக உபனிஷத்தில் ஒரு விஷயம் சொல்லியிருக்கோம். அங்கே என்ன சொல்லியிருக்குன்னா, கிரியாவந்த ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்ட கடைசியில் ஸ்வயம் ஜூஹத ஏகர்ஷி ஸ்ரத்தாவந்த, அந்த ஸ்ரத்தையோட இது ஃபாலோ பண்ணுறவங்க அந்த இங்கெல்லாம் பிரம்ம வித்யை பற்றி சொல்லி அப்படின்னு திஸ் இஸ் ரிலேட்டட் டு பிரம்ம வித்யா ஏதோ இருக்குது இதில். இட்ஸ் நாட் ஓன்லி பிரம்ம வித்யா கிரகஸ்தனுக்கு கூட இருக்குல்ல, சன்னியாசி மட்டும் இல்லையே. நம்ம எல்லாம் கிரகஸ்தர்கள் தானே, அழகாக படிச்சுக்கிறோம் பிரம்ம வித்யா, அங்கேயும் இருக்கு. அதனால தான் இங்கே இந்த ஏகர்ஷி வேர்டுன்னு இங்கேயும் யூஸ் பண்ணி அதர்வண வேதத்தை சேர்ந்தது தான் ரெண்டு. ஸோ அது என்ன டீட்டெயில்ஸ் అనేది இன்னும் நம்ம ஆழமாக போய் படித்தா தான் தெரியும். பட் மொத்தத்தில் அப்படின்னா அந்த அக்னி கூட அது எங்கோ ஒரு ஸ்பெஷலாக பண்ண ஒரு விஷயம். அதையும் பிராணா நீதா, அந்த அக்னி ரூபத்தில் ஏகர்ஷ அக்னி ரூபத்தில் இருக்கிறது நீதா. அடுத்தது அத்தா, இந்த வார்த்தை ஆல்ரெடி இந்த உபனிஷத்து ஆரம்பத்தில் வந்துச்சு. ஈட்டர் அன்னம், அத்தாரம் ஈட்டர். எப்படின்னா இப்போ தான் மேலே அக்னி பற்றி அந்த ஏகர்ஷி அக்னி ரூபத்தில் இருக்கிற நீ அக்னியில் எது போட்டான்னு அது சாப்பிட்டுட்டேன்னா இட் வில் கேரிஸ் டு தட் பர்டிகுலர் தேவதாஸ். ஓகே, இப்போது சாப்பாடு போடுறது வயிறுக்கு தான், ஆனால் வயிறு மட்டுமா வச்சுக்கிறது சாப்பாடு இல்லை, யாருக்கு கொடுக்கவே இல்லை, யாருக்கு கொடுக்க மாட்டேன், ஒன்றும் பண்ண மாட்டேன், டைஜஷனும் பண்ண விட மாட்டேன் இல்லை, அப்போ ப்ராப்ளம் வரும். எல்லாருக்கும் கொடுத்துடும். இது அக்னி கொண்டவங்க கண்ணுக்கு காதுக்கு எல்லாருக்கும் கொடுக்கணும், பஞ்ச பிராணங்களை எல்லாருக்கும் கொடுக்கணும். வயத்துக்காக இல்லை, வயிறுக்காக இல்லை. பிராணஸ்வஹா அபானஸ்வஹா வியானஸ்வஹா உதானஸ்வஹா சமானஸ்வஹா பிரம்மணே ஸ்வஹா. அதனால் எந்தெந்தெல்லாம் ஆப்லேஷன்ஸு இங்கே அர்த்தம் என்னென்னா, யார் ஸ்துதி பண்ணுறது இங்கே இந்த 19 பேர். அதில் முக்கியமாக இந்த 5 ஞானேந்திரியங்களை வச்சுக்கோங்க, அவங்களே தான் கொஞ்சம் ஈகோ ஜாஸ்தி. அதனால தான் கண்களுக்கு ஈகோ ஜாஸ்தி, அது அழகாக வச்சுக்கணும்னு. மூக்குக்கு மட்டும் குத்துக்கிறேன், கண்ணுக்கு கொஞ்சம் அதெல்லாம். அப்புறம் காது கூட நீ மட்டும் எனக்கு நல்லாவே இப்படி எல்லாம் என்னமோ வச்சுட்டு ஜாயிண்ட் பண்ணேன். இதெல்லாம் வேறு நீங்களும் மட்டும் கை காலு கேட்க ஆரம்பித்தேன், கைக்கு போடு. அதனால் இவங்களுக்கு கொஞ்சம் அகங்காரங்க, இவங்க எல்லாம் தான் ப்ரே பண்ணுறாங்களே. நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க, இனிமேல் அப்படியெல்லாம் தப்பு பண்ண மாட்டோம். அப்புறம் சொல்லுவாங்க, ப்ளீஸ் எக்ஸ்கியூசஸ், நாங்கள் ஆஃபர் பண்ணுறது எல்லாமே உனக்காக தானே ஏ பிராண, நான் எல்லாம் பார்த்துட்டு உனக்காக சப்ளை பண்ணுறேன் எல்லாம். ஸோ 5 புலங்கள் ஆகுதி பண்ணுற எவ்ரி எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் த ஆப்லேஷன், அதுதான் அர்த்தம். அத்தா. அப்புறம் விஸ்வஸ்ய சத்பதிஹி, இங்கே வேதாந்த பரம் எடுத்த சத்து ரூபத்தில் இந்த விஸ்வம் மொத்தத்துக்கு அஸ்தி 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 இருக்க ஈஸ் என்னமோ ஈஸ் அது இருக்கு. அப்படி எடுத்த வேதாந்த பரமா பதிஹி, யூ ஆர் த சப்போர்ட் ஆஃப் தி விஸ்வ மொத்தத்துக்கு சத்பதிஹி. இருக்கிற எல்லா ரூபங்களும் நீதா. ஒரு ரூபம்
நிற்கணும்னா அக்னி வேணும், பிராணம் வேணும். பிராணத்துக்கு கூட அக்னி இருந்தால் தான், முக்கியமாக பிராணம் தானே, பிராணம் கிளம்பிட்டு தானே இப்போ எல்லாம் அப்படி இப்படி டிஸ்இன்டிகிரேட் ஆகிறது. இப்போ இந்த 5 எல்லாம் சேர்த்து இப்படி நிற்கிறதுன்னா காரணம், ஒரு சிமெண்ட் மாதிரி பிடிச்சிட்டு அந்த பிராணந்தான். அது போச்சு, ஒன்றும் இருக்காது. அதனால இந்த ஜெகத்து மொத்தத்துக்கு இன்னொரு அர்த்தம், சத்தன்னா சாது, நோபல், குட், நல்ல அப்பா. பதி என்ன பர்த்தா, நல்ல பறிக்கிறவன் பர்த்தா, நல்ல. அதனால தான் தைத்திரிய உபனிஷத்தில் பார்த்தோம் இந்த பிராணத்தினை பற்றி இன்னொரு விதமாக, பிராணம் தேவா அனுப்பிராணந்தி மனுஷ்யா பசவச்சயே பிராணோ ஹி பூதானாமாயுः தஸ்மாத் சர்வாயுஷமுச்சதே சர்வமேவ த ஆயுர்யந்தி. சர்வம் அந்த வார்த்தைக்காக தான், சர்வம் ஆயுஷ், ஆயு இருக்கிறது. பிராணம் 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 தான் பூதங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த ஆயு, லைஃப் சஸ்டெயின் ஆகிறதுக்கு. மனுஷர்கள் மட்டும் இல்லை, பசவச்சயே எல்லா ஜீவராசிகளுக்கும். அப்புறம் அடுத்த வார்த்தை, வயம் ஆத்யஸ்ய தாதாரஹ. மேலே அத்தா அனி சொல்லும்போதே அந்த அர்த்தம் வந்தது. ஆனால் இங்கே ஸ்பெஷலாக சொல்லிக்கிறாங்க, நாங்கள் எல்லோரும் ஆத்யஸ்ய, ஆத்யமன்னா ஆஜ்யமன, ஆஜ்யமன்னா ஆಹುತಿன்னு அர்த்தம். ஓகே, அந்த ஆத்யம் అనేది கொடுக்குறவங்க நாங்கள் எல்லோரும், ஆಹುತಿని கொடுக்குறவங்க, ஆಹುತಿని போடுறோம். எஜமானி தான் ஆಹುತಿ போடுவான் யஜ்னத்திலும். அதனால் வயம் ஆத்யஸ்ய தாதாரஹ, நாங்கள் எல்லோரும் உங்களுக்கு, உனக்கு ஆಹುತಿகள் அப்படின்னு பலி, அது ஒரு டைப் ஆஃப் பலின்னு கொடுக்கறது. இல்லை, பலி கொடுத்து என்ன பண்ணுறோம், உன்னுடைய பசினை நாங்கள் தீர்த்துறோம், பசினை தீர்த்துறோம். இப்போ நம்ம கொடுக்கறது எல்லாம் அக்னி மூலமாக இந்த தேவதைக்கு அந்த தேவதைகளுக்கு இருக்கிற பசினை தீர்த்துறோம். டோட்டலாக சொல்லும் போது தேவதான்றோம், இங்கே தனியாக சொல்லும் போது இந்திரியம்ன்றோம். கடைசியில் இதெல்லாம் கொடுக்கறது பிராணம் என்ன பண்ணுறது, இவங்களை எல்லாரையும் காப்பாற்றிக்கிட்டு எல்லாருமே நல்ல இருங்க, நல்ல இருங்க, நல்லா வேலை செய்யுங்கன்னு சொல்லிட்டு பண்ணுறதா இல்லையா? பிராணம் எல்லாமே நீங்கள் கொடுத்துட்டே இருங்க, நான் எடுத்துக்கிட்டு வரேன், நான் உங்களை பைசா கூட தரமாட்டேன் அப்படி சொல்லலை. மியூச்சுவல் டிபெண்டன்சி இருக்கு. அதனால் வயம் ஆத்யஸ்ய தாதாரஹ. அப்புறம் கடைசியில் ஹே பிராண, ஹே மாதரிஷ்வா, ஒரு புது பேர், ஹே மாதரிஷ்வா, துவம் நஹ பிதா. இதில் ஒரு 2 அர்த்தம் இருக்கு. நஹன்னு எங்களுக்கு எல்லாருக்கும் நீ அப்பா, நீ தான் எங்களுடைய எல்லாருடைய தகப்பனார், அப்பா. துவம் பிதா, ஹே யாருக்கு, எங்களுக்கு மட்டும் இல்லை, நஹான்னு ஒன்று மாதரிஷ்வா. இந்த மாதரிஷ்வா அనే வார்த்தை வந்து மாதரி, மாதரின்னா அந்தரிக்ஷம், ஆகாயம். ஸ்வயதி, ஸ்வான்னா ஷயதி, ஷயத்தே அப்படின்னா மூவ் ஆகிறது. அந்தரிக்ஷனில் மூவ் ஆகிறது என்ன, கண்ணுக்கு அவ்வளோ தெரியாமல் காற்று, கிரகங்கள் மூவ் ஆகிறது அது வேறு, காற்று. ஸோ அதனால காற்றுக்கு இன்னொரு இன்டைரக்ட் நேம் வந்து மாதரிஷ்வா, மாதரிஷ்வா, அனதர் நேம் டு வாயு. ஸோ அதனால் அந்த அந்த இங்கே நடமாடுற இந்த வாயு கூட சப்போர்ட்டு தாத்தா பிதா நீதான், எங்களுக்கு எல்லாருக்கும் பிதா நீதான். ஸோ 2 அர்த்தம் இருக்கு. அப்படிப்பட்ட உனக்கு ஏ மாதரிஷ்வா நஹ துவம் பிதா. அந்த மாதரிஷ்வா அர்த்தம் தனியாக எடுத்துக்கிட்ட அப்படி சொல்லணும், வாயுவுக்கு கூட நீ அப்பா, இல்லை நீ தான் அந்த வாயு பிராணனால் நீ எல்லோருக்கும் அப்பா. அந்த காற்று எடுத்துக்கிட்டு தானே, சுவாசிச்சு தானே நம்ம உயிரோடு இருக்கிறோம். இந்த மாதரிஷ்வா வேர்டு வந்து ஈஷாவாஸ்யோபனிஷத்து நம்ம படிக்கலை,
எனக்காக சொல்லிக்கிறேன். அந்த 4வது ஒரு மந்திரத்திலும் அநேஜதேகம் மனசோ ஜவீயோ நைனத்தேவ ஆப்னுவன் பூர்வமர்ஷத் தத்தாவதோ ஞானத்தேதி திஷ்டத் தஸ்மின்னபோ மாதரிஷ்வா ததாதி. அஃப்கோர்ஸ் அங்கே ரொம்ப ஈஷாவாஸ்யம் இஸ் ரொம்ப ஹை எக்ஸ்பிரஷன் ஆஃப் தி, ஆனால் கம்பைன்டு வித் 2 கம்பைண்டாக சொல்கிற ஒரு உபனிஷத்து. அங்கே மாதரிஷ்வான்னா வாயு பற்றி தான் சொல்கிறது. அது மனசில் வச்சுட்டு நான் இன்றைக்கி ஆரம்பிக்கும் போது அங்கே என்னன்னா முதல்ல சொன்ன இப்போ நான் படித்த மந்திரம் அநேஜதன்னா நடமாடாதது, ஏகம் ஆத்மா பிரம்மனை பற்றி சொல்லும்போது அப்படி டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு மனசுக்கு மேலே வேகமாக போகிறது. ஜெவியான்னா ஃபாஸ்டர் தேன் த மைண்டு. ஆனால் அது எங்கேயுமே போகலை. அப்போ ஃபாஸ்டர் தேன் த மைண்டுன்னா மைண்டு போகிறதுக்கு முன்னாடி அங்கே இருக்குது ஆல்ரெடி. அது ஆல்ரெடி இருக்குது. மைண்டு கூட ஓடி காம்படிஷனுக்கு போய் மூச்சு வாங்கலை. மைண்டு அங்கே போய் நான் முன்னாடி அங்கேயும் பார்த்தா சத்து இருக்கு. சத்ரூபத்தில் ஆத்மா பிரம்மம் இருக்குல்ல, அப்படி ரொம்ப நல்லா சொல்லி அப்புறம் இந்த வாயு விஷயம் எக்ஸ்பிரஷன் சொல்லும்போது மாதரிஷ்வா இந்த காற்று எல்லாம் ஓடுறதே. அதுதான் நான் எல்லா எக்ஸாம்பிள் முதல்ல சொல்லிட்டேன். ஆகாயம் ஓடுறதில்லை, மிச்சம் எல்லாம் ஓடுறது. பிரம்மம் ஓடுறதில்லை. சக்தி அம்பாள் ஓடுறான். லோகத்தில் எல்லா அம்பாள் ஓடுறான். அம்பாள் ஓடினா சிவனுக்கு நிம்மதியாக இருக்கும் வீட்டில். ஓடி ஓடி வேலை பண்ணணும் இல்லை, ஆனால் இவ்வளவு இடம் தான். ஆனால் ஓடி ஓடி அந்த கிச்சன்லேயே ஓடி 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 பண்ணணும். ஃப்ரிட்ஜு கிச்சனு. அப்போ சிவன் நிம்மதியாக சாப்பிடுவார். லஞ்ச் எடுத்துக்கிட்டு ஆஃபீஸுக்கு போவார். அப்படின்னு சொல்லி யூ ஆர் தி ஃபாதர் ஆஃப் எவ்ரி ஒன், வாயு அண்ட் எவ்ரி திங். அடுத்தது 12வது மந்திரம். யாதே தனுர்வாச்ச வாச்சி யாதே தனுர்வாச்சி பிரதிஷ்டிதா या श्रोत्रे या च चक्षुषी या च मनसि सन्तता शिवां तां कुरु मोत्कर्मीः शिवां तां कुरु मोत्क्रमीः. பிராணத்தின்னு சொல்கிறாங்க. ते तनूहु वाची प्रतिष्ठिता. 2-3 கூட சேர்த்துக்கலாம். ते तनूहु वाची श्रोत्रे चक्षुषी मनसि प्रतिष्ठिता. இல்லை தனித்தனி எல்லாத்துக்கும் பிரதிஷ்டிதா. வாச்சி பிரதிஷ்டிதா, ஸ்ரோத்ரே பிரதிஷ்டிதா, சக்ஷுஷி பிரதிஷ்டிதா, மனசி. மறுபடியும் என்ன சொல்கிறாங்கன்னா, அதே நாங்கள் 19 பேர் சொல்லணும், 4 முக்கியமான பேர் மட்டும் சொன்னோம். மொத்தத்தை நீங்கள் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க, மைண்டில் வச்சு. ஹே பிராண தே தனுஹு. இங்கட தனுன்னா உன்னுடைய சரீரம். தனுன்னா சரீரம், பாடி. அப்படின்னு இங்கே எப்படி இந்த கான்டெக்ஸ்டில் அர்த்தம், உன்னுடைய ஸ்வரூபம். இன்னும் அது கொஞ்சம் கிளியராக, ஸ்வரூபம் என்ன, உன்னுடைய சக்தி. இங்கே தனுமன்னா பிராணத்துக்கு எங்கே பாடி எங்கே நீ பார்த்தீங்களே இப்போ அது எப்படி தெரியும்? நேற்று பகவத்கீதை கிளாஸில் கேட்டோம், காலம் நேற்று யாராவது பார்த்தேன். ஆனால் அதெல்லாம் பதில் வரல இன்னும். பகவான் பேசும்போது இப்படி பதில் வரணும். காலோஸ்மி லோகக்ஷய பிரவருத்தானி அப்போ பேசுவார். காலம் நிஜமாக இருக்கா இல்லையா, அது என்ன கதைன்னு வரும். இங்கே தனுமன்னா சரீரம் இல்லை, ஸ்வரூபம். ஸ்வரூபம்னா அர்த்தம் சக்தி. அதனால தான் எல்லாத்துக்கும் சக்தி சக்தி. நவராத்திரியில் மட்டும் இல்லை, எல்லா காலத்திலும் அந்த சக்தின்னு.
அது கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நீ சக்தியை ஆராதிச்சு சக்தினே நினச்சிட்டு இருந்த ஞானம், அந்த சக்தி ஞானம் கொடுக்கும். அதனால் அந்த சக்தி வர்ஷிப் இஸ் வெரி வெரி பவர்ஃபுல் நிறைய விதத்தில். ஆனால் அது ஆத்தியாத்மிகத்துக்கு வேதாந்தத்துக்கு உபயோகப்படுத்தணும்னா ரொம்ப ரொம்ப என்ன சாஃப்டாக அம்மா இல்லையா சக்தி என்ன பிரேமய அன்ப அந்த குழந்தைக்கு ஞானவான் பண்ணி விட்டுடும். ஞானவான். அதனால தான் த்ரீலோக மாத்ருரூபிணி. அது எப்போ எங்கோ நான் அம்மாச்சி பஜனில் கேட்டது. பட் எனக்கு அது கேட்க கேட்க அப்புறம் வேதாந்தம் பேச பேச அது அர்த்தம் புரிஞ்சு அதுக்கு பாவனை வந்தது வேறே. அதனால் வேதமாதா, ஞானமாதா, வித்யாதேவி, ஸ்ரீ வித்யா சரஸ்வதி அதெல்லாம் தான் அங்கே. சரி, இது எல்லாமே என்ன? உன்னோட சக்தி சப்த ரூபத்தில், பார்வ ரூபத்தில், வாச்சின்னா சப்தம். பாருங்க, சப்தம் வரணும்னா பின்னாடி பிராணம். அதனால் சில வாட்டி ஏதாவது வியாதி காரணத்தினால சில பேர் அப்புறம் பேச்சு இல்லாமல் ஆகிடும். அப்புறம் இல்லை ரொம்ப நாள் பேச்சு இல்லாமல் கிடைக்கிறான், இப்போ தான் கொஞ்சம் மருந்து கொடுத்து எல்லாம் ஏதோ ஆனப்போ கொஞ்சம் கொஞ்சம் பேசுகிறாங்க. இல்லை பார்த்தீங்க, இந்த பிராணத்தோட அனுகிரகம் இருந்தால் தான் வாக். அடுத்த உபனிஷத்து தெரியல, அது ஆரம்பித்தா எது ஆரம்பிப்போம், அதில் வர சாந்தி மந்திரம் வந்து ஓம் வாங் மே மனசி பிரதிஷ்டிதா மனோ மே வாசி பிரதிஷ்டிதம் ஆவிராவிர்ம யதி ஏதஸ்தம ஆணீஸ்தः ஸ்ருதம் மே மா பிரஹாசீஹி அனேன தீதே நாஹோ ராத்ரான் சந்ததான். இப்படி ஒரு மனோமே வாச்சி, வாச்சி மனோமே பிரதிஷ்டிதா. என்னோட மனசு, என்னோட பேச்சு என்னோட மனசில் இருக்கணும். என் மனசு பேச்சு ரெண்டு கோஆர்டினேட்டோடு இருக்கணும். அதனால் பேசும்போது பவித்திரமாக இருக்கணும் வார்த்தைகள், சக்தி பிராணத்தினை. அதனால் அப்யூஸ் பண்ணக்கூடாது. எந்த இந்திரியத்தினே தப்பாக உபயோகப்படுத்திட்டு அப்யூஸ் பண்ணக்கூடாது. அது எப்போது? அது சக்தி தெய்வம் அనే பாவம் இருக்கும்போது. அதனால் ஏதோ பேசுகிறோம், எனக்கு பேச தெரியும், எனக்கு வாய் இருக்குன்னு சொல்லிட்டு. அதனால் மகாத்மர்கள் ஞானிகள் வந்து they talk very less. பேசினா கூட அது அர்த்தத்தோட விஷயத்தோட உபதேசமாக இருக்கும். யாருன்னு அப்யூஸ் பண்ண மாட்டாங்க, கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. பேச்சு அவ்வளோ முக்கியம். ஸோ இது எல்லாமே அப்படியே மனசு, கண்ணு, காது எல்லாமே உன்னுடைய சக்தி தான். எப்படி? சந்ததா, எல்லாத்திலும் சமமாக நீ பிரகடனமாகிற. சந்ததான்னு எங்கே? சமமாக. எங்கே சார் சமமாக? எனக்கு கண்ணு நிறையா சரியாக தெரிய மாட்டேங்குது, காது பரவாயில்ல என்ன? அது பார்ப்போம், பிராணத்துடைய தப்புன்னு கிடையாது. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு ப்ராப்ளம், இதுக்கு வேர் அண்ட் டேர், அதுக்கு தேஞ்சு போய் ஆகிடும் இல்லையா? அப்போ இந்த இந்திரியங்களில் முதல் எஃபெக்ட் ஆகிறது என்னென்னா கண்ணு, நிதானமாக காது, அப்புறம் மிச்சம் இதெல்லாம் கூட கொஞ்சம் ஸ்லோலி ஒருத்தருக்கு தகுந்த மாதிரி. ஆனால் கண்ணு நிறைய பேருக்கு சுக்லம் வரும், அந்த கேட்ராக்ட் வரும், இதெல்லாம் சரி மொத்தத்தில் சமமாக எல்லாத்துலேயும் பிரகடனமாக. இங்கே மனசுன்னு சொன்னாங்களே, மனசில் வர ஈவனும் சந்தேகம் வருது பாருங்க, சில பேருக்கு டவுட்டு, அது கூட பிராணசக்தி தான். எப்படிப்பட்ட சந்தேகங்கள் வருது சில பேருக்கு, அந்த பஞ்சதசில மாதிரி. எல்லாமே அந்த மெமரி பவர், ஞாபக சக்தி, சந்தேக சக்தி, சங்கல்ப சக்தி, விகல்ப சக்தி, எல்லாம் அந்த சக்தின்னு எங்கே உபயோகப்படுத்துகிறோம் அதெல்லாமே எக்ஸ்பிரஷன் ஆஃப் தி பிராண. சந்ததா சாரி. அதனால தான் தேவி மகாத்மியம் இந்த ஸ்லோகங்கள் எல்லாத்துக்குள்ள அதே தானே சொல்கிறோம். அங்கே கொஞ்சம் கிராசிஃபைடாக காங்க்ரீட்டாக சொல்கிறது. யா தேவி சர்வபூதேஷு மாத்ருரூபேண, நித்ராரூபேண, க்ஷுதாரூபேண, குரோதரூபேண, காமரூபேண, என்ன ரூபம்? எல்லா ரூபம் இல்லை. எனிதிங் இஸ் பிராண அம்பாள். அப்போ சொல்லி தாம் சிவாம் குரு, சாந்தம் குரு, கோச்சிக்காதே,
சாந்தமாயிடு. என்ன நாங்கள் கொஞ்சம் ஏதோ தவறு அப்படி இப்படின்னு பேசிட்டோம். ஓகே, வாயிருக்குன்னு சொல்லிட்டு சும்மா பேசிட்டோம். என்ன பேசிட்டோம்? வயமே தது பானம் அவஷ்டபிய. இங்கில்ல முதல் இந்த கதை முதல்ல வயமேவா பானம். பானம்னு அன்றைக்கெல்லாம் சொன்னோம். பானம் இந்த சரீரத்தின் அவஷ்டபியா விதாரயாமகா. நாங்கள் தான் இது எல்லாத்தையும் காப்பாற்றுறோம். நானும் யார் முன்னாடி வந்தேன். அதனால் ஏதோ தெரியாமல் பேசிட்டோம் அசட்டுத்தனமா. நீ கோச்சுக்காத, சிவாம் குரு, நீ சாந்தமாயிடு. அப்புறம் என்னன்னா சாந்தமாயிட்டு சிவாம் குரு மா உத்கிரமி. வெளியில் போகாதே, ப்ளீஸ் டோன்ட் கோ. மா உத்கிரமி. ஏன்னா நீ வெளியில் போய் அந்த சிவாம் நீ வெளியில் போயிடுச்சுன்னா இது சவமாயிடும். அதனால சிவாம் குருன்னா நீ இருந்த சிவமாக இருக்கும். இது நீ போயிடுச்சுன்னா இது சவமாயிடும் அப்படின்னு எல்லாருக்கும் அப்படியே இருக்குமா என்ன? அட்லீஸ்ட் இன்னொரு 4-5 உபனிஷத்து படிக்கிற வரைக்கும் சொல்கிறேன். நான் இன்னும் கூட நல்ல கொஞ்சம் சாஸ்திரம் கொஞ்ச நாள் படிக்கிற வரைக்கும் சொல்லி வைப்போமே, நடந்தால் வெல் அண்ட் குட் அப்படின்னு சொல்லி பிரார்த்திக்கணும். இட்ஸ் ஓன்லி குட் ஆன்டிசிபேஷன், நத்திங் ராங். அதனால தான் நான் உத்கிரமி, மா உத்கிரமி, போகாது. நீ போயின்னா அசிவம் ஆயிடும், போகாது அங்கே சொல்லிட்டு அப்புறம் லாஸ்ட் 13வது மந்திரம் இந்த அத்தியாயத்துக்கு. இது யோகா சொல்லும்போது பிராணாயாமம் சொல்லும்போது கொஞ்சம் பாடுற மந்திரனால பாடுவேன். அப்போ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இது ஒரு பொயிட்ரி ஆர்டரில் இருந்தால் ஸ்லோகம் மனப்பாட்டம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பிராணஸ்யேதம் வசே சர்வம் த்ரிதிவே யத் பிரதிஷ்டிதம் மாதேவ புத்ரான் ரக்ஷஸ்வ, மாதேவ புத்ரான் ரக்ஷஸ்வ, ஸ்ரீஷ்ச பிரக்ஞாம்ச்ச பிரக்ஞாம்ச்ச விதேஹி நைதி. விதேஹி நஹ அது ஆக்சுவல்லி. இத்தி అనేది எக்ஸ்ட்ரா லைக். இத்தி அன்னா இந்த அத்தியாயம் முடியறதுன்னு அர்த்தம். கடைசி இத்தி ஸ்ரீமத் பகவத்கீதா. இத்தி என்ன? இத்தி இந்திரியாணி பிராணம் ஸ்துன்வந்தி. இந்திரியங்கள் எல்லாம் பிராணத்தினை கடைசியாக இப்படி இத்தி இந்த விதமாக பிரார்த்தனை செஞ்சாங்க எல்லாரும் 19 பேர் சேர்ந்து. இது அங்கே இல்லை நான் சொல்கிறது. இத்தி அன்னதுக்கு அர்த்தம் இந்திரியாணி பிராணம் ஸ்துன்வந்தி. ஆக்சுவலி ஸ்துவந்தி அనే வார்த்தை சொல்லணும். இது சும்மா சைடு பாயிண்ட் தான். ஸ்துவந்தி கரெக்டு கிராமட்டிக்கல்லி. ஆனால் ஸ்துன்வந்தி అనేది ஆர்ஷ பிரயோகம், வேதங்களுடைய பிரயோகம். இது எதுக்கு சொல்கிறேன்னா பகவத்கீதா தியான ஸ்லோகங்கள் ஏதுனா சரஸ்வதி மதுசூதன சரஸ்வதி மகாராஜ் அங்கே ஒரு ஸ்லோகத்தில் யம் பிரம்மா வருணேந்திர ருத்ர மருதः ஸ்துன்வந்தி திவ்யைஸ்தவைஹி. ஸ்துன்வந்தி அనే வார்த்தை உபயோகப்படுத்துகிறாரு. சாதாரணமாக அவர் ரொம்ப கிராமேரியன் ஆல்சோ, ரொம்ப ஸ்காலர் ஆல்சோ. அப்படிப்பட்ட கிராமேரியன் இப்படிப்பட்ட மிஸ்டேக் பண்ணுறாருன்னா ஒன்றும் இல்லை, நான் அந்த ஆர்ஷ பிரயோகத்தை நானும் எடுத்து உபயோகப்படுத்திக்கிட்டேன். ஸ்துன்வந்தி தப்பு, ஸ்துவந்தி கரெக்டு. ஆனால் வேதம் உபயோகப்படுத்தலாம். வேதத்தில் இருக்கிறது எதுவுமே மாற்ற மாட்டோம். இது ஏன்னு கேட்க மாட்டோம். கேட்கறதுக்கு நமக்கு உரிமை இல்லை. அது சும்மா ஒரு சைடு. ஸ்துன்வந்தி ஸ்துவந்தி என்ன? இதம் சர்வம் பிராணஸ்ய வசே. மொத்தம் இதம்னு நான் பார்க்குற, நான் இருக்கிற இந்த மொத்தம் லோகம். அது மட்டும் இல்லை, திரிதிவேன்னா மேலே லோகங்கள் எல்லாமே கூட 3 லோகங்கள், 16 லோகங்கள், 14.
இகலோகம் பரலோகம் எல்லா இடத்துல கூட எல்லாமே இன்னும் பிராண உன்னுடைய அதீனத்தில் தான் இருக்கே, நீதான் அதிபதி, ஆதீனத்தில் தான் இருக்கு எல்லாமே. அப்புறம் ஒன்று அப்பாவா நீ இருக்கேன்னு சொல்லி அப்படி சொல்லிட்டு முந்து ஸ்லோகத்தில், ஆனால் அப்பாவுக்கு மேலே அம்மா தான் ரொம்ப கேர் எடுப்பாங்க. அப்புறம் நீங்கள் எங்களை பூர்ணமாக அனுகிரகம் பண்ணணும், கேர் எடுக்கணும்னா நீ அம்மாவும் பாருங்க. அங்கே வந்து பிதா மாதரிஸ்வா அப்படி பிதான்னு சொல்லி மாதேவ புத்திரான் ரக்ஷஸ்வா. எப்படி ஒரு அம்மா தாய் வந்து குழந்தைன்னு அப்படி ஜாக்கிரதையாக பார்த்துக்கிட்டு, உள்ளே இருக்கும்போது ஜாக்கிரதை இருந்து குழந்தைக்காகனே, அப்புறம் அது வளர்ந்ததுக்கப்புறம் அதுக்கு ஒன்றும் தெரியாது, அது என்ன கொடுக்கணும் என்ன எல்லாம் கவனிச்சுட்டு அம்மா அப்படி வளர்த்துறானே, நீங்கள் அந்த மாதிரி புத்திரானிவ துவம் அஸ்மான் பாலய, எங்கள் எல்லாரும் குழந்தைகளை நினச்சிட்டு நீ தாயாவாக இருந்து எங்களை எல்லாரும் அப்படி காப்பாற்று. பாலயஸ்வா. அதனால் எங்களை மன்னிக்கணும், நாங்கள் செய்த தவறுக்கு குழந்தை நிறைய தவறு பண்ணோம், அம்மா மன்னிக்கணும். அப்புறம் ஸோ இந்த மாதிரி நீ தாய் கூட எங்களுக்கு, ஏன்னா தாயுடைய கேர் தான் பிரதானம். இன்றைக்கி டாப்பிக்கில் அதுதான் ஹைலைட் பண்ணிட்டு வந்தோம் முதல்ல இருந்து இல்லையா. அதுக்கு ஒரு கருத்து என்ன இருக்குது தெரியுமா, மாதான்னா என்ன ஒரு அர்த்தம் வந்து மாதி இத்தி மாதா, மாதி அப்படின்னா அளவு பார்த்து அப்படின்னா கவனிச்சுன்னு அர்த்தம். மான்னா மெஷர்மெண்ட்டுன்னு ஒரு அர்த்தம், பல அர்த்தம் இருக்குது இந்த கான்டெக்ஸ்டில். மாற்றி யார் ரொம்ப அளவு பார்த்து குழந்தைக்கு என்ன சூட்டபுளாக இருக்கும், இவர் வயிற்றுக்கு என்ன அப்படின்னு சொல்லி சின்ன வயசில் இருந்த ஒரு சின்ன கொம்பு அதில் வச்சுட்டு எனக்கு கொஞ்சம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசு பண்ணி அப்புறம் பெரிய கிண்ணில் வச்சு அப்புறம் பிளேட்டில் போட்டு வச்சு அப்புறம் இது ஒத்துக்காது, அது பண்ணாது, இது ஆகாதுன்னு சொல்லு, அது அப்புறம் அது கேட்காது, அம்மானு நீ யார் போ அப்படி ஆயிடுது. அது என்ன பண்ண, எல்லா குழந்தை அப்படிதான். உள்ளே இருக்கும்போது கால் வச்சு கை வச்சு அடிச்சிச்சு, இடி. வெளியில் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் அந்த முடி பிடிச்சி அது பிடிச்சி கீரி, அப்பா அம்மாவுக்கு அதெல்லாம் ஆனந்தமே தவிர. அதனால தான் ஸ்திரீன்னா அந்த மதர்ஹுட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸ்திரீ அம்மா ஆகணும், கல்யாணம் பண்ணிக்கிறது மட்டும் இல்லை, அந்த த கிரேட்னஸ் ஆஃப் தி விமன் வந்து அந்த ஸ்திரீயாக பிறந்ததுக்கு அம்மாவாகணும், ஆரியாய் அப்புறம் அம்மா ஆகணும், அதுதான் ரொம்ப சிறப்பு. அதுக்கு மீறி இன்னொன்று பெரிய சாதிப்பு இல்லை. அதுக்கப்புறம் வேலை, அப்புறம் காசு, அது இதெல்லாம் நல்ல சக்க குடும்பம் நடத்திட்டு அப்புறம் மிச்சம் ஏதோ பண்ண முடியுது பண்ணிக்கோ, இம்பார்ட்டன்ஸ் அது. ஸோ அதனால் அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு நல்ல கருத்து, குபுத்ரோ ஜாயத் லோகே லோகே குபுத்ரோ ஜாயத்தே, லோகத்தில் கட்ட பையன் புத்திரார் புத்திரி பிறக்கலாம், குவச்சித் குமாதா ந பவதி, ஒரு காகம் கெட்ட அம்மா இருக்க மாட்டான். தெரியல, இந்த காலத்தில் பேப்பரில் பார்த்து ஏமாந்து போகாதுங்கோ, அவங்க யாரோ என்னமோ, பட் சாஸ்திரம் அவ்வளோ குவச்சித் ஒரு காகம் த பேட் மதர் இருக்க மாட்டான். ஆனால் மதர்லி ஆங்கிளில் பார்க்கணும். மதர் குழந்தை எப்படி பார்க்கணும், குழந்தை அம்மானு பார்க்கறது தெரியாது. அதுக்கு நேற்றுக்கு அந்த கருத்து சொல்லிட்டேன். எப்படி ஈஸ்வரன் அவருடைய ஜகத்தை பார்க்குறாருன்னு திருஷ்டி நமக்கு வரணும், பக்தனுக்கு சாதகனுக்கு. நம்ம பார்க்குற திருஷ்டி வேறு, ஈஸ்வரன் இது மொத்தம் எப்படி பார்ப்பார், அப்படி பாரு சமமா. அதனால் குவச்சித் குமாதா ந பவதி, ரொம்ப அழகான விஷயம். அதனால் நீ அப்புறம் சரி இன்றைக்கி இப்போ தப்பு பண்ணிட்டோம் மன்னிச்சுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்குறோம், கை கட்டி எல்லாம் பண்ணி திரும்பி பண்ண மாட்டான்னு என்ன புத்தி தானே மனுஷன், மறுபடியும் மிஸ்டேக் பண்ண. அதனால் நீ அது கூட வழி பண்ணணும். என்னன்னா முதல்ல வந்து எங்களுக்கு எல்லாம் வேண்டிய ஸ்ரீ குடு
ಶಕ್ತಿ ಎಲ್ಲ ಪ್ರಾಸ್ಪರಿಟಿ ಎಲ್ಲ ಕೊಡು. ಎಲ್ಲ ಪ್ರಾಸ್ಪರಿಟಿ ಎಲ್ಲ ஆஹாவோன்னு கொடுத்தா திரும்பி என்ன ஆட்ட ஆடுவோம். அதனால பிரஜ்ஞை கொடுக்கணும், சரியான புத்தி கொடுக்கணும். அதனால இது இம்பார்ட்டண்ட் வேர்டு. ஸ்ரீஷ்ச ஸ்ரீஹி அண்ட் பிரஜ்ஞாம்ச விதேஹி நஹ. அது நஹ అనేది விசர்க்கம் இல்லை. அந்த நானேது நெகட்டிவாக எடுத்துக்கூடாது. நான் கொடுக்காதன்னு அர்த்தம் ஆகிடும். அப்புறம் அது வந்து நஹ நஹன்னா எங்களுக்கு பாருங்க. அப்புறம் இங்கே கூட எல்லோருக்கும் சேர்த்து எந்த ப்ரேயரில் கூட நமக்கு இந்த சிங்குலர் இல்லை. ஆனால் கொஞ்ச நாள் பண்ணுறோம் அப்படி. கரிஷ்யாமி மீ மீ எவ்வளோ நாளைக்கு மீ மீ. அதனால தான் அந்த சமக்கம் படிக்கும்போது நமக்கம் அங்கே வந்து நமஸ்காரம் சமக்கம் ரெண்டாவது அங்கே எல்லாம் வேணுமான்னு வேணும் இல்லையா. மே 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 అనేది நிறைய வரும். செஞ்சமே மயஷ்டமே காமஞ்சமே இப்படி எல்லாம் மே மேன்னு எனக்கு 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 அப்படின்னு மே 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 மேன்னு இந்த கர்மகாண்ட பண்ணுறவங்க எல்லாரும் இப்படி. அதுக்கு தான் தக்ஷனை சொல்லி தக்ஷனுக்கு ஆடு தலை வச்சது. அந்த ஆடு எப்போவுமே மே 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 நாட் மே ஃப்ளவர் மே. அதில் இத்தனை வாட்டி வரும். இங்கே சாவறதுனால நமஸ்காரம் எல்லாம் இங்கே. ஓகே, நம சோமாயச்ச ருத்ராயச்ச நம நமஹான்னு வருது. அது நாமஹா வருதுன்னா நமக்கம் வந்தாங்க அங்கே. ஓகே, ஷா வருது. அது கொடு ச ச ச மே மே அது கதை. ஸோ பிரஜ்ஞாம்ச விதேஹி விதேஹின்னா பிரசாதிக்கணும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 19 பேர் இந்திரங்கள் எல்லாம் பிராண தேவதனை அழகாக ஸ்துதி பண்ணாங்க. இதோடு இந்த 2வது அத்தியாயம் முடிஞ்சது. இது கேட்ட சிஷ்யன் நல்லா சந்தோஷப்பட்டு அவன் போய் அவனுடைய இடத்துல உட்கார்ந்தான். அடுத்த கிளாஸில் 3வது சிஷ்யனை வந்துச்சு கேட்பான். அப்புறம் பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிः ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரிः ஓம். ஹரி ஓம் தத்சத்.